டாஸ்மார்க் மூடுவோம் சொல்லி நீயும் போன தேர்தல் சொன்னேன். இல்லைங்க, தேர்தல் அறிக்கையிலே சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சில அறிவிப்புகள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவங்க முன்னாடியே திட்டமாக அறிவிச்சதையே செயல்படுத்தாததுனால அவங்க மறந்துட்டாங்க. ஸ்கூட்டி கொடுக்குற திட்டம்லாம் பிரதமரை அழைத்து அவங்க அதை ஒரு திட்டமாக அறிவித்தார்கள். அது யாருக்கும் கொடுக்காததுனால அவங்க அதை மறந்துட்டு இப்போ மறுபடியும் தேர்தல் அறிவிப்பாக அறிவித்திருக்கிறார்கள். அதனால அதை பத்தி கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம இப்ப பியூஷ் கோயல் இப்ப தற்போது ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களோட கூட்டணி தற்போது வலுப்பெற்று இருக்கு அப்படின்ற மாதிரி அதிமுக சார்பில் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு? எங்களுடைய கூட்டணி மக்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி. முதலமைச்சர் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகளை உணர்ந்த கூட்டணி. அதனால இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அவங்க யாரை சேர்த்தாலும் உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெற முடியும்? மேடம், இன்னைக்கு அந்த பிஎஸ் ஸ்கூல் கூட்டணி சார்பாக எல்லா தலைவரும் சந்திக்கிற ஜி.கே. வாசன், பாமக தலைவர்லாம். ஆனா அதுல அதிமுக தலைவர்னு சொல்லக்கூடிய எடப்பாடி எந்த கூட்டத்திலுமே அவங்க அழைக்கலையே. அது நீங்க எடப்பாடி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அவர் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் தான் ஏன் நாங்க தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல அதிமுக பத்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கவலை தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. அதனால இதுவே தெளிவாக அவங்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறதுன்னு தெளிவா சொல்லுது. பிரச்சனைக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பதில் சொன்னா சொல்லியிருக்காரு. நான் சாரிங்க, நான் அவரோட கருத்தை என்ன சொன்னாருன்னு நான் கவனிக்கல. எனக்கு தெரியல என்ன சொன்னாருன்னு தெரியல எனக்கு. பிரதமர் நாளைக்கு தமிழகம் வராரு, பாத்துருங்க. அடிக்கடி அவர் தமிழகத்துக்கு வராரு. தேர்தல் வருதுங்க, வருவாருங்க, நிறைய தடவை வருவாரு. டாஸ்மார்க் மூடுவோம் சொல்லி நீயும் போன தேர்தல் சொன்னேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.